அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி பச்சை நடவை பற்றியும் பார்க்க போகிறோம். மாசி பச்சை அப்படின்னா என்னென்னா, மாசி பச்சைனா வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லாருமே மாலை, அதாவது பூ கட்டுற கடைக்கு போயிருப்பீங்க, இல்லைன்னா உங்கள் பர்பஸுக்கு ஏதாவது பூ வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா மாலை வாங்கியிருப்பீங்க. அந்த மாலையோட எண்டில் இல்லைன்னா மிடில் டாப்பில் இந்த மாதிரி மாசி பச்சை, இது ஒரு இலை வகையை சேர்ந்தது. இந்த இலையை அவங்க மாலையோடு வச்சு சேர்த்து வச்சு கட்டுவாங்க. இதுதான் அந்த மாசி பச்சை. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த மாசி பச்சை. இப்போது நம்ம மாசி பச்சை நடவு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வயலை நிலத்தை பண்படுத்தணும். ஆல்ரெடி நம்ம நிலத்தை எப்படி பண்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாதிரி, அதில் எதுவுமே நம்ம பேசியிருக்க மாட்டோம். அதில் சின்ன வீடியோ கிளிப் மாதிரி மட்டும் ஆட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை நான் இதில் ஆட் பண்ணுவேன். நீங்கள் அந்த இதில் பார்க்கணுனாலும் பார்க்கலாம். இதில் நிலத்தை எப்படி பண்படுத்தணும்னா, நம்ம மாசி பச்சையை பொறுத்தளவில் ரூட்டு தான் நமக்கு மெயினான போர்ஷன். அதாவது ரூட் பெனிட்ரேட் ஆகி தான் நிறைய பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதனால நமக்கு ஃபஸ்ட்டு மண்ணை ரொம்ப மிருதுவாக்கணும். அதாவது அடிமண்ணெல்லாம் லூஸ் ஆக்கணும். மண்ணை லூஸ் ஆக்கணும்னா, அதாவது அடிமண்ணை நம்ம மிருதுவானா சாஃப்ட் ஆக்கணும். ஓகே, அடிமண்ணை சாஃப்ட் ஆக்கினா தான், அதாவது பஞ்சு மெத்த மாதிரி மண் இருந்தால் தான் அந்த ரூட் ஒரு 40 டேஸ்லேயே உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி பக்கத்துலலாம் நிறையா பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நான் இதோட ரூட் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த ரூட்டு இப்போ நம்ம வைக்கிற ஒரு பிளான்ட் மெனி ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ரூட்டில் இருந்தால் புது நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகும். அதனால தான் நம்ம மண்ணை சாஃப்ட் ஆகணும். அந்த மண்ணை சாஃப்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய உழவு மோல்டு கலப்பைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அடியில் நல்லா, அதாவது அதை இங்கிலீஷில் மோல்டு போர்டு ப்ளோ அப்படிம்பாங்க. அந்த மோல்டு கலப்பையை வச்சு நம்ம நல்லா உழுதுட்டு, அதுக்கடுத்து ஒரு ரொட்டேட்ரு போட்டு நம்ம நல்லா மோல்டு கலப்பையை வச்சு நம்ம நல்லா உழுதுட்டு, அதுக்கடுத்து ஒரு ரொட்டேட்ரு நம்ம மேலே போட்டுட்டு, அதுக்கடுத்து நம்ம பாத்திக்கட்டு கலப்பையை வச்சு நம்ம பாத்திகள் மேற்கொள்ளலாம். இப்போ நாங்கள் எப்படின்னா, நாங்கள் மோல்டு போட்டோம். அதுக்கடுத்து ரொட்டேவேட்டர் யூஸ் பண்ணோம். அதற்கடுத்து பாத்திக்கட்டு கலப்பை நாங்கள் யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணலைன்னா, நாங்கள் பெரிய பெரிய பாத்தியாக போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இந்த ஒரு 1/4 ஏக்கருக்கு நாங்களே பாத்தி மேக் பண்ணிட்டோம். நான், எங்கள் அப்பா அண்ட் எங்கள் அண்ணன் 3 பேர் சேர்ந்தே பாத்தி மேக் பண்ணிட்டோம். அதனால எங்களுக்கு பாத்திக்கட்டு செலவு கிடையாது. உங்கள் ஏரியாவில் எப்படின்னு தெரில. உங்களுக்கு பாத்திக்கட்டு நீடடாக இருந்தனா கண்டிப்பாக நீங்கள் பாத்திக்கட்டு அமைச்சிக்கலாம். அதற்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாசி பச்சை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எவ்வளோ ரேட்டுன்னு தெரியணும். இந்த மாசி பச்சை கிட்டத்தட்ட மாசி மாதத்தில் இந்த மாலைகள் போடுற சீசன் அண்டு கோயிலுக்கு போகிற சீசன் அதிகமாக இருக்கிறதுனால மாசி பச்சை மோஸ்ட்லி ரேட்டு அதிகம். பட் இந்த மாசி பச்சை இந்த மாசி பச்சை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே தர்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா இந்த மாசி மாதத்தில் அண்டு மாலைகள் போடுற சீசன் அதிகமாக இருக்கும், அண்டு கோயிலுக்கு போகிற சீசன் அதிகமாக இருக்கும். அதனால அந்த மாசி பச்சை வேர்களை எடுத்தனா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாகும். அதனால் இந்த வேர்கள் எல்லாருமே தர்றதுக்கு யோசிப்பாங்க. நாங்களே ரொம்ப நாள் கழித்து தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஒரு கும்மியில் இருக்குல்ல, இந்த கும்மியில் இருக்கிற வேர் கிட்டத்தட்ட ஒரு சாக்கிலோட வேர் நாங்கள் வாங்கின மதிப்பு 2000, அதாவது 2000 ரூபாய் நாங்கள் வாங்கினது. இந்த ஒரு சாக்கோட வேர் எத்தனை பாத்திகள் வரும் அப்படின்னு நான் அதை காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அங்கேருந்து இந்த பாத்தி வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாத்தி வரைக்கும் அந்த வேர் வரல. நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வயலில் ஆல்ரெடி ஒரு 2 பாத்தி மட்டும் போட்டு வச்சுருந்தோம். 2 பாத்தினா கொஞ்சம் தான், 1 சென்ட் கூட இருக்காது, 1 சென்ட்டுக்கும் கம்மியாக தான் இருக்கும். நம்ம போட்டு நம்ம வயலில் வச்சுருக்கோம். அந்த வயலில் வேர் அடியில் விட்டு புது பிளான்ட் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம அதிலேருந்து கொஞ்சம் போல் ரிமூவ் பண்ணி இப்போ நம்ம வேறு வயலில் நம்ம நட்டிக்கிட்டு இருக்க வயலில் ஒரு சாக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அந்த சாக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பாத்தி தான் வந்தது. மீதி நாங்கள் ஒரு பாத்தி இந்த நம்ம டெஸ்ட்டுக்கு போட்டிருந்த வயல்லேருந்து எடுத்து அந்த வயலில் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாசி பச்சை நட்டுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்யணுன்னா, நீங்கள் நல்லா பாத்தி மேக் பண்ணிட்டீங்களா, பாத்தி மேக் பண்ண அப்புறம் ஒரு மூடை டிஏபி எடுத்துக்கோங்க. அதுக்காண்டி ஒரு மூடை டிஏபினா ஒரு மூடை டிஏபியும் அப்படியே வயலில் போட்டுடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் இந்த மாசி பச்சை நட்டையில் அடி உரம் போட்டு நட்டுறது ரொம்ப நல்லது. நீங்கள் டிஏபி போட்டாலும் சரி, பாக்டம்பாஸ் போட்டாலும் சரி. சப்போஸ் இந்த ரெண்டுமே இல்லை, நான் இயற்கையை நாடி தான் போகிறேன், எனக்கு இயற்கை ஃபார்மிங் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மக்கிய மாட்டுச்சாண உரங்கள் அடிக்கலாம். அதாவது ஃபார்மியா மென்யூர்டு இல்லைன்னா கம்போஸ்ட் உங்கள் வயலில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி போடலாம். கரெக்டாக ஒரு
நீங்கள் எவ்வளோ போட்டோன்னா ஒரு 2 டக்கர் குப்பை வந்து இப்போ நாங்கள் வச்சுருக்க 1/4 ஏக்கருக்கு வந்து ஒரு 2 டக்கர் குப்பை வந்து போட்டால் போதுமானது. 2 டக்கர்லேருந்து ஒரு 3 டக்கர் போட்டால் போதுமானது. இப்போது நீங்கள் உங்கள் வயலில் வந்து நம்ம இயற்கை உரத்தை நாடி போகையில் நம்ம வந்து எவ்வளோ நாளும் போடலாம். அது வந்து ஒரு லிமிட்டுங்கிறது கிடையாது. அதாவது லிமிட்டுன்னா இருக்குது. ஒரு ஹெக்டேருக்கே 12 டன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஏக்கருக்கு போடையில் கிட்டத்தட்ட ஒரு 5 டன், ஒரு 4 டன் அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு டக்கரோட ஒரு டக்கரே கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ வந்துடும். ஏன்னா ஒன் டன்னுக்கு மேலே சம்திங்கே வந்துடும் ஒரு டக்கரோட குப்பையோட மதிப்பு. அதனால நம்ம ஒரு 2 டக்கர் 3 டக்கர் அடித்தா போதும். ஏன்னா டக்கரோட விலையும் அதிகம், அந்த குப்பை கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். ஆனால் குப்பை வந்து இப்போ நம்மகிட்டே லீவ் ஸ்டோக், அதாவது நம்மகிட்டே லீவ் ஸ்டோக், அதேமாதிரி நம்மகிட்டே கால்நடைகள் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. சப்போஸ் இப்போ நம்ம வெளியிலேருந்து எட்டு வரதுனால அந்த மாசி பச்சை சாகுபடியில் அந்த மாதிரி அந்த குப்பைகள் நம்ம வயலில் ஈடுற டிரான்ஸ்போர்ட்டு அந்த சார்ஜெல்லாம் நம்ம வந்து அதில் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். இவ்வளோ சாகுபடிக்கு இவ்வளோ செலவாகுதுன்ட்டு. அதனால் நீங்கள் இப்போ சப்போஸ் அந்த மாதிரி வந்து இல்லாத விவசாய பெருமக்கள் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் உங்கள் வயலில் வந்து ஒரு டிஏபி மூடை ஒரு 1350 ரூபா, இல்லைன்னா ஒரு பாக்டம்பாஸ் மூடை 1225 ரூபா சம்திங் வரும். நீங்கள் அது வந்து நீங்கள் எடுத்து உங்கள் வயலில் போடுறது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு கால்நடைகள் பக்கத்தில் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் குப்பை வாங்கி போகிறது ரொம்ப நல்லது. அது வந்து இயற்கையை நாடியே இருக்கும். அதற்கடுத்து நம்ம டிஏபி வந்து நம்ம வயலில் அப்ளை பண்ண அப்புறம் அதற்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாசி பச்சை வந்து நாங்கள் வந்து எவ்வளோக்கு வாங்கினோன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். நீங்கள் பார்க்குற இப்போ மாசி பச்சை கிட்டத்தட்ட மதிப்பு வந்து 2000 ரூபாய். இந்த மாசி பச்சை வந்து நடவு பண்ணையில் நம்ம வந்து தண்ணி விட்டுட்டே நடவு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே தெரியும், மோஸ்ட்லி நம்ம ஒரு சீலிங், அதாவது ஒரு நாற்றுக்கண் நட்டு வந்தோன்னா நம்ம தண்ணி விட்டு நட்டுறது ரொம்ப நல்லது. நம்ம கிணத்துல பாதி தண்ணி வந்து கிணத்துக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு மீதி தண்ணியை வந்து நம்ம இந்த மாசி பச்சை நடவு பண்ணுறதுக்கு வயலுக்கு, மாசி பச்சை நடவு பண்ணுற வயலுக்கு வந்து பாய்ச்சறதுனால தண்ணியும் மெதுவாக வரும். நான், எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் 3 பேருமே மாசி பச்சை வந்து அப்படியே நட்டிக்கிட்டே போயிடுவோம். அப்படியே நட்டிக்கிட்டே போகிறதுனால டைம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரீ டைம் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுறது ரொம்ப நல்லது. அதிக அளவு தண்ணி உங்கள் மோட்டர் பம்பில் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நடவு பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்றபடி ஆள் ரொம்ப இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா சப்போஸ் எங்கள் ஊரில் வந்து ஆள் வந்து டிமாண்டு ஃபுல்லாக. எல்லா மக்களும் வந்து அதை உளுந்து பாசி அந்த பயிரெலாம் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்கள் ஊரில் வந்து ஆளுகளுக்கு வந்து டிமாண்டு. அதனால் எங்கள் தோட்டத்துக்கு உண்டான அந்த மாசி பச்சை வந்து நானே, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் 3 பேருமே நாங்கள் அதை நடவு செய்கிறோம். மேற்படி இந்த மாசி பச்சையில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணுன்னா நல்ல பராமரிப்பு இருக்கணும். நல்ல பராமரிப்பு இருந்தனா நமக்கு வந்து நல்ல வகையில் ஒரு மகசூலை வந்து எடுத்து அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி. நமது சேனலில் விவசாயம் சார்ந்த பயனுள்ள தகவல் பதிவு பண்ணிட்டு வரோம். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி. நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வேறு எந்த மாதிரி வீடியோ பதிவு பண்ணலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.